3 மாசத்துலேருந்து 3 வருஷம் வரைக்கும் ஜெயிலு, 50,000லேருந்து 1,00,000 ரூபா வரைக்கும் ஃபைனு. என்ன பண்ணா ப்ரோ அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, நீங்கள் ட்ரோன் வச்சுருந்தாலே. என்ன சொல்கிறா? எஸ், லெட் மீ எக்ஸ்பிளைன். அதாவது 16 செப்டம்பர் வந்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் அவங்க ஒரு சர்க்குலர் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதில் என்ன ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, சிவில் ட்ரோன் பில் ஆஃப் 2025 டிராஃப்ட்டை மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் உடனே வந்துட்டு கடகடன்னு கமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, என்ன ப்ரோ மிஸ்லீட்லாம் பண்ணாதீங்க ப்ரோ அப்படின்ட்டு டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இந்த விஷயத்த சொல்லிடுறேன். இது வெறும் டிராஃப்ட் தான். இந்த டிராஃப்ட்லேயே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நீங்கள் வந்துட்டு இந்த கமெண்ட்ஸு இல்லை ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு 30ஆம் தேதி செப்டம்பருக்குள்ளே மெயிலில் அனுப்பிச்சி விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு நான் இதில் சொல்ல போகிற எந்த விஷயமும் ஃபைனல் கிடையாது. பட் நீங்கள் எதுவும் இதை பற்றி பேசாமல் இருந்தீங்கன்னா இதுவே ஃபைனல் கூட ஆகலாம். இதை நான் மட்டும் சொல்லலை, இது வந்துட்டு கண்டிப்பாக ஒரு ஸ்டெப் பேக் அப்படின்ற மாதிரி ஈவன் இன்சைட் எஃபிவி அப்படின்ற ஒரு இந்தியன் ட்ரோன் மேனுஃபேக்சரரே வந்துட்டு இதை பற்றி சொல்லியிருக்காங்க. அதை பற்றி வந்து நான் கடைசியாக சொல்கிறேன். ஸோ இந்த பில்லோட ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி எல்லா டேர்ம்ஸ் பேசிக் டேர்ம்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஏரோட்ரம்னா என்ன, ஃப்ளைட்டு இதுனா என்ன, ஏர்கிராஃப்ட்னா என்ன, அதெல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இந்த லா வந்துட்டு எதுக்கெல்லாம் அப்ளை ஆகுதுன்னா, எல்லா ட்ரோன்ஸ் எக்ஸப்ட் மிலிட்ரி அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்துட்டு அப்ளை ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம இந்த பில்லில் வந்து எல்லா ரூல்ஸையும் பற்றி பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களை கொஞ்சம் பேர் பேசிக்காகவும் வந்திருப்பீங்க. ஸோ உங்களுக்குலாம் ஒரு சின்ன கிராஷ் கோர்ஸ் மாதிரி சொல்லிடுறேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியும்னா இந்த டைம் ஸ்டாம்புக்கு ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், இதில் வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பேசிக் ட்ரோன் டேர்ம்ஸ் பார்க்க போகிறோம். அப்புறம் இப்போ கரண்ட்டில் இருக்க லா என்ன அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ட்ரோன் டேர்ம்ஸ் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, யூஏவி அப்படின்றது வந்துட்டு ஒரு ஏர்கிராஃப்டை சொல்லுவோம். அதாவது நம்ம அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள் அப்படின்றது தான் சொல்லுவாங்க. நம்ம ட்ரோனை வந்துட்டு அவங்க குறிப்பிட்றாங்க இங்க. அதே மாதிரி UIN அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லுவோம். அது என்னன்னா யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். இப்போ எப்படி நமக்கு காலேஜில் ஸ்கூல்லலாம் வந்துட்டு ஒரு ஐடி கார்டில் ஒரு நம்பரோட போட்டிருக்காங்க, ரோல் நம்பர் அந்த மாதிரி. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம வச்சிருக்க வண்டிக்கெல்லாம் வந்துட்டு எப்படி ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும், இப்போ TN01 ABCD அதுக்கப்புறம் ஒரு 4 நம்பர் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு நம்மளோட ட்ரோன்ஸுக்கும் ஒரு யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் இருக்கும். இந்த மாதிரி இப்போ கரண்ட்டில் இருக்க லாஸ் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அதில் ட்ரோனை வந்துட்டு 4 கேட்டகரியாக பிரிப்பாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நானோ ட்ரோன் அண்டர் 250 கிராம்ஸ், மைக்ரோ ட்ரோனுங்கிறது வந்துட்டு அப் டு 2 kg வரைக்கும், அதுக்கப்புறம் 2 kgக்கு மேலே இருக்கிறது வந்துட்டு ஸ்மால் ட்ரோன் அப்படின்வாங்க, அதுக்கப்புறம் 25 கிலோக்கு மேலே இருக்கிறது எல்லாமே வந்துட்டு மீடியம் ட்ரோனுவாங்க, ஒரு 150 கிலோகிராமுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே வந்துட்டு லார்ஜ் ட்ரோன் அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி வந்துட்டு கமர்ஷியல் நமக்கு அவைலபிளாக இருக்க இந்த டிஜேயாக இருக்கட்டும், அப்புறம் இன்சைட் எஃபிவி அந்த இது இருக்குல்ல, அதே மாதிரி வந்துட்டு கருடா அந்த ட்ரோன்ஸ் எல்லாமே வந்துட்டு அப் டு 2 kg கேட்டகரிக்குள்ள தான் ஃபால் ஆகும். இதுதான் வந்துட்டு கமர்ஷியல் யூஸ்க்கான ட்ரோன். இன்னும் ஒரு சில இந்த அக்ரிகல்ச்சர் ட்ரோன்லாம் போனீங்கன்னா அது அபவ் 2 kg வந்துடும். அதே மாதிரி இந்த ட்ரோன்லாம் பறக்க வைக்கிறதுக்கு வந்துட்டு ரிமோட் பைலட் சர்டிஃபிகேஷன் ஒன்று இருக்குது. எப்படி நம்ம டிரைவர் லைசன்ஸ் வச்சிருக்கோமோ அந்த மாதிரி ரிமோட் பைலட் சர்டிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. இது எதுக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அபவ் 250 கிராம்ஸ் எந்த ட்ரோன் நீங்கள் பறக்க விடணும்னாலும் உங்களுக்கு இந்த ரிமோட் பைலட் சர்டிஃபிகேஷன் தேவைப்படும். அண்ட் தென் ஈவன் அண்டர் 250 கிராம்ஸ் நீங்கள் கமர்ஷியலாக அந்த ட்ரோனை ஃப்ளை பண்ணுறீங்க, இப்போ ஏதாவது வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி வெட்டிங் வீடியோகிராஃபி எடுக்கிறீங்கனாலும் அதுக்கு அந்த ரிமோட் பைலட் சர்டிஃபிகேஷன் அப்படின்றது அவசியம். நீங்கள் ரெக்ரியேஷனல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறீங்கன்னா அது அவசியம் இல்லை. அதாவது சும்மா நான்லாம் வீடியோலாம் எடுத்து இன்ஸ்டாலெலாம் போஸ்ட் பண்ணியிருக்கேன்ல, அந்த மாதிரிலாம் இது பண்ணுறதுக்கு வந்துட்டு உங்களுக்கு இந்த ரிமோட் பைலட் சர்டிஃபிகேஷன் தேவைப்படாது. ரைட்டா? அதே மாதிரி ட்ரோனை பறக்க விடுறதுக்கு வந்துட்டு உங்களுக்கு 3 ஜோன் இருக்கும், ரெட்டு, க்ரீனு, எல்லோ. இது இப்போ புதுசுலேயுமே இருக்குது, பழசுலேயும் வந்துட்டு இதுதான். க்ரீன்னா வந்துட்டு யார் வேணால் பறக்க விடலாம், அதுக்கு பெர்மிஷன் எதுவும் வாங்க தேவையில்லை. எல்லோன்னா வந்துட்டு பறக்க விடலாம், பட் அதுக்கு முன்னாடி பெர்மிஷன் வாங்கியிருக்கணும் லோக்கலில் இந்த ஏர் டிராஃபிக் இது கிட்ட இவங்க கிட்ட. ரெட் ஜோன்ஸ்லாம் நீங்கள் பறக்க விடுறதுக்கு கண்டிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட பெர்மிஷனே வாங்கியிருக்கணும். இது வாங்காமல் நீங்கள் ரெட் ஜோனில் பறக்க விட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு உங்களோட ட்ரோனை பறிமுதல் பண்ணி ஏதாவது விஷயங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த டைம் ஸ்டாம்ப் நீங்கள் வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு ட்ரோன் ரூல்ஸ் பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்கு அப்படின்றது அர்த்தம். இப்போ பில்லில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் பார்த்துருவோம். ஸோ நான் வந்துட்டு இந்த ட்ரோன் சர்க்குலர் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். அந்த சர்க்குலரோட PDF லிங்க்கும் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த சர்க்குலரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 6ல் வந்துட்டு ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஃபுல்லாகவே வந்துட்டு மற்ற எக்ஸ்ப்ளனேஷன் தான் போயிட்டுருக்கு. என்னென்ன யார் யார் ஃப்ளை பண்ணலாம், என்ன ஏது, யார் யார் ரெஃபர் பண்ணுறோம், அந்த விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு. செக்ஷன் 6ல் தான் வந்துட்டு மெயினான வெடிகுண்டு வைக்கிறாங்க. என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 6 சப்செக்ஷன் 1ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, யாராக இருந்தாலும் நீங்கள் ஒரு UAV வச்சுருக்கீங்க, அன்மேண்ட் ஏர்கிராஃப்ட் வச்சுருக்கீங்கன்னா அதை நீங்கள் வந்துட்டு UIN இல்லாமல் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராப்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாமல் அதை பறக்க விடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு இதுலேயே வந்துட்டு நம்ம
நம்ம கிளியராக வெடிகுண்டு வச்சிருக்காங்க. என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி சொன்ன வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு டிஜேயோடதெல்லாம் கேன்சல் பண்ணுறாங்கன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ ஆப்வியஸ்லி உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்காது. உங்களை ரெஜிஸ்டர் பண்ணோன்னா வந்துட்டு அதில் ஒரு சில ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுற மாதிரி வரும். ஏன்னா ஆப்வியஸ்லி நோ பர்சன் ஷல் ஆப்ரேட் அண்ட் அன்மேன்ட் ஏர்கிராஃப்ட் அப்படின்ற மாதிரி ஜென்ரலாக சொல்லியிருக்கிறதுனால வந்துட்டு இது போத் மேனுஃபேக்சர்ட் அண்ட் அசம்பிள்டுக்கும் வந்துட்டு இது வந்துட்டு பொருந்தும். அதே மாதிரி அதுலேயே சப்செக்ஷன் 6ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நோ அன்மேன்ட் ஏர்கிராஃப்ட் ஷால் பி சோல்ட் ஆர் பர்ச்சேஸ்ட் ஆர் ட்ரான்ஸ்ஃபர்ட் வெதர் இன் ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன் மோட் அன்லெஸ் இட்ஸ் பின் ரெஜிஸ்டர்ட் அண்ட் இஷ்யூட் வித் யூஏஎன். அதாவது யூஏஎன் இல்லைன்னா எந்த ஒரு ஏர்கிராஃப்ட்டும் நீங்கள் வாங்கவோ விற்கவோ கூடாது. எய்தர் ஆஃப்லைன் மோட் இல்லை ஆன்லைன் மோட் எதுலனாலுமே சரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்துட்டு கண்டிப்பாக இந்த இன்சைட் எஃபிவி மாதிரி இருக்க அந்த எஃபிவி பில்ட் பண்ணுற வெப்சைட்ஸை வந்துட்டு பயங்கரமாக எஃபெக்ட் பண்ணும். ஈவன் அவங்களுமே அதை பற்றி ஒரு கமெண்ட் சொல்லியிருக்காங்க, அதை கடைசியாக சொல்கிறேன். அண்ட் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரொசீஜர்லாம் வந்துட்டு அவங்க கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் அண்ட் சேல். செகண்ட் விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, யாருமே வந்துட்டு ட்ரோனோட டைப் சர்டிஃபிகேஷன் இல்லாமல் எந்த ஒரு ஏர்கிராஃப்டையும் அசம்பிளோ மேனுஃபேக்சரோ பண்ணக்கூடாது, அதை பண்ணி விற்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இட் கேன் பி எய்தர் ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன், எதுவாக இருந்தாலுமே சரி நீங்கள் வந்துட்டு அந்த மாதிரி இது பண்ணக்கூடாது. டைப் சர்டிஃபிகேஷன் வந்துட்டு நீங்கள் டிஜிசிஏ கிட்ட ப்ராப்பராக வாங்கியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில சேஃப்டி ஃபீச்சர்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்துட்டு ட்ரோன் நம்ம பறக்க விட முடிஞ்சால் தானே, நம்மளை தான் பறக்கவே விட மாட்டாங்களே, அந்த மாதிரிலாம் இருக்குது. சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்குது, இன்சூரன்ஸ் இருக்குது. இன்சூரன்ஸ் பற்றிலாம் பெருசாக பேசியிருக்காங்க. செக்ஷன் 23ல் வந்துட்டு ஒரு வெடிகுண்டை வச்சுருக்காங்க. என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நோ பர்சன் ஷல் ஆப்ரேட் அண்ட் அன்மேன்ட் ஏர்கிராஃப்ட் வித்தவுட் அ ரிமோட் பைலட் சர்டிஃபிகேஷன். அதாவது ரிமோட் பைலட் சர்டிஃபிகேஷனுங்கிறது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு லைசன்ஸ் மாதிரி. அந்த லைசன்ஸ் வாங்கணும்னா நம்ம ட்ரெயின் ஆகிருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 1 வீக்காவது நம்ம ட்ரைனிங் போயிட்டு அந்த ப்ராப்பர் ட்ரைனிங் சென்டர்லேருந்து நம்ம ஒரு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். அது இல்லாமல் நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு ட்ரோனையும் பறக்கவே விட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நான் ஏன் இவ்வளோ இதுவாக சொல்கிறேன்னா அதை பற்றி கடைசியாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் டிஜே யூசர்ஸ்க்கும் வெயிட் வச்சுருக்காங்க. என்னென்னா செக்ஷன் 26ல் வந்துட்டு இம்போர்ட் ஆஃப் அன்மேன்ட் ஏர்கிராஃப்ட் அது வந்துட்டு வெறும் டிஜிசியை தான் ரெகுலேட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு எந்த ஏர்கிராஃப்ட் வேணாலும் அவங்க இம்போர்ட்டுக்கு ப்ரொஹிபிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பை ஆர்டர். அது வந்துட்டு அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஆர்டர், கரண்ட் எக்ஸிஸ்டிங் ஆர்டரா, ஏன்னா ஆல்ரெடி சைனா இதெல்லாம் வந்துட்டு இம்போர்ட் பண்ணுறது இல்லைல்ல. ஸோ அந்த ஆர்டர்லையா இல்லை வேறு ஏதாவதா அப்படின்ற மாதிரி தெரில, காத்திருந்து பார்ப்போம். கடைசியாக ஒரு வெயிட் வச்சுருக்காங்க அப்படின்ட்டு சொன்னேன் இல்லையா, அதுக்கு வந்துட்டு செக்ஷன் 51ல் வச்சுருக்காங்க. ஏன்னா ரிப்பீல் அண்ட் சேவிங்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நமக்கு இதுக்கு முன்னாடி இந்த 2021 ட்ரோன் ரூல்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி 2022ஓட அந்த ட்ரோன் அமெண்ட்மெண்ட் ரூல்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் 2023ல் வந்துட்டு வந்த ட்ரோன் அமெண்ட்மெண்ட் ரூல்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்துட்டு ரிப்பீல் ஆகப்படும், அதாவது கேன்சல் செய்யப்படும் இஃப் த 2025 பில் பாசஸ். ஸோ பழைய ட்ரோன் ரூல்ஸ் கேன்சல் ஆச்சுன்னா ஆப்வியஸ்லி இதுக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு ஃப்ரீடம் இருக்காது. இதை நான் மட்டும் சொல்லலை, இன்சைட் எஃபிவியோட அவங்க அஃபிஷியல் சைட்லேயே வந்துட்டு இது போட்டிருக்காங்க. நான் அந்த சைட்டோட லிங்க் கூட வந்துட்டு வேணா இதில் போடுறேன், நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி 2021ல் இருந்த ட்ரோன் ரூல்ஸை விட 2025ல் வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இந்த 4 வருஷம் முன்னாடி வந்த அந்த 2021 ட்ரோன் ரூல்ஸ்னால நிறையவே ட்ரோன் ஸ்டார்ட் அப் வந்துச்சு. அது ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் லூசன் அப் பண்ணாங்க, நிறைய விஷயங்களை வந்துட்டு டீக்ரிமினலைஸ் பண்ணாங்க. அதே மாதிரி ட்ரோன் வந்துட்டு இந்தியாலேயே நிறைய மேனுஃபேக்சர் ஆகணும், நல்ல குவாலிட்டி ட்ரோன்ஸ் மேனுஃபேக்சர் ஆகணும் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் வந்துட்டு இண்டிவிஜுவல்ஸ்க்கு நிறையவே இன்சென்டிவ்ஸ் கொடுத்தாங்க. பட் இப்போ வந்துட்டு இது நிறைய விஷயங்கள் என்ன இது பண்ணுதுன்னா பயம் வர மாதிரி இருக்குது. எஸ்பெஷலி இந்த 50,000லேருந்து 1 lakh அந்த இது ஃபைனு, அதே மாதிரி இம்ப்ரெஷன்மெண்ட், அந்த விஷயங்கள்லாம் பார்க்குறப்போ வந்துட்டு நிறைய பேர்த்த இந்த கரண்ட் ட்ரோன் பில் வந்துட்டு பயமுறுத்துது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி சேல்ஸுக்கும் இது வந்துட்டு ஒரு மேண்டேட் பண்ணுறதுனால கொஞ்சம் இஷ்யூஸ் வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த வெப்சைட்டில் இது வந்துட்டு போலீஸ் பவரையுமே எக்ஸ்டெண்ட் பண்ணுது. லோக்கல் அத்தாரிட்டிஸாக இருந்தாலும் அவங்க வந்துட்டு உங்களோட ட்ரோனை கன்ஃபெஸ்கேட் பண்ணலாம், அவங்களுக்கு அந்த அளவுக்கு பவர் தருது அப்படின்ற மாதிரி வந்துட்டு இந்த ட்ரோன் ரூல்ஸில் சொல்லியிருக்கிறதா இவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது எப்படின்னா, சஸ்பிஷன் ஆஃப் இல்லீகல் யூஸில் இருந்தாலுமே அவங்க ட்ரோனை பறிமுதல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். அதாவது நீ இந்த மாதிரி பண்ணியிருப்பியோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்ட்டு சந்தேகத்தின் பேரில் கூட வந்துட்டு உங்களோட ட்ரோனை பறிமுதல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இட் கிரியேட்ஸ் அன் அட்மாஸ்பியர் ஆஃப் ஃபியர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் ஐ கைண்ட் ஆஃப் அக்ரி வித் தட்.
ஏன்னா ஆப்வியஸ்லி வந்துட்டு இதெல்லாம் நம்ம அந்த ட்ரோன் ரூல்ஸ்லாம் நம்ம பில்லில் படிக்கிறப்பவே வந்துட்டு ஒரு சில இடங்களில் பயமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது லீகலாக ட்ரோன் யூஸ் பண்ணுறவங்களையும் வந்துட்டு மாட்ட வைக்கும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இவங்க சொல்லியிருக்காங்க. இது ஐ கைண்ட் ஆஃப் அக்ரி வித் தட். நம்ம அன்லெஸ் செப்டம்பர் 30க்குள்ளே ஒரு சேஞ்சை நம்ம இது பண்ணலாம்னா இதுவே புது ட்ரோன் ரூல் ஆகலாம். புதுசாக இம்போர்ட் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு நிறையவே பிரச்சனை வரலாம். இன்ஃபேக்ட் என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் வந்துட்டு நிறைய பேர் நான் இந்த கண்ட்ரிலேருந்து எடுத்துகிட்டு வரேன் ப்ரோ, இந்த கண்ட்ரிலேருந்து நான் ட்ரோன் எடுத்துகிட்டு வரேன் ப்ரோ, நான் எடுத்துகிட்டு வரலாமா அப்படின்ட்டு கேட்குறப்ப வந்துட்டு எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது. ஆப்வியஸ்லி இதை எடுத்துகிட்டு வர முடியாது. ஏன்னா நான் கண்கூடாக பார்த்துருக்கேன். எனக்கு முன்னாடி நான் இப்போ ரீசெண்டாக பேங்காக் போயிட்டு வந்தப்போ வந்துட்டு த்ரூ சிங்கப்பூர் கனெக்டிங் ஃப்ளைட்டில் வந்துருந்தேன். அங்கே சிங்கப்பூரில் என் கூட ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்த ஒருத்தவங்க ட்ரோன் அங்கே சிங்கப்பூர் ஏர்போர்ட்லேயே வாங்கி அழகாக எல்லாத்தையும் பிரித்து அங்கேயே உட்காந்து ரெஜிஸ்டர் பண்ணி யூஎன்லாம் எடுத்து அங்கே கொஞ்சம் நேரம் லே ஓவர் இருந்துச்சு. ஸோ அங்கேயே யூஎன்லாம் எடுத்து எல்லாம் இது பண்ணிட்டாங்க. சூப்பராக வந்துருந்துச்சு. பட் சென்னை ஏர்போர்ட் அவங்க வந்தோடனே அந்த ட்ரோனை அலைக்க அப்படியே தூக்கி மலைக்க ஒரு டோக்கன் போட்டு அந்த டோக்கனை மட்டும் அவங்க இந்த அக்கா கையில் கொடுத்துட்டாங்க. அவங்ககிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்தியாவை விட்டு வெளியே போகிறப்ப இந்த டோக்கன் கொடுத்து இந்த ட்ரோனை திரும்பி வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சிம்பிளாக சொல்லிட்டாங்க. இது ஓகே, நான் வெளியே திரும்பி போகிறவனாக இருந்தால் பரவாயில்ல, நான் இங்கே இது இருக்க போகிறவனாக இருக்கப்போ வந்துட்டு இது கண்டிப்பாக ஒரு மனதளவில் வந்துட்டு அது ஒரு பெரிய இம்பேக்ட் பண்ணும். ஏன்னா இவ்வளோ காசு போட்டு வாங்கி அதை வந்துட்டு இது பண்ணுறாங்க அப்படின்றது வந்துட்டு கண்டிப்பாக இம்பேக்ட் பண்ணும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது கவர்மெண்ட் பண்ணுறதெல்லாம் வந்துட்டு நல்லது அப்படின்ட்டு நினைக்கிறீங்களா, இல்லை இந்த ட்ரோன் ரூல்ஸ் கண்டிப்பாக மாறணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா? மாறணும் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மெயில் அட்ரஸுக்கு இந்த தேதிக்குள்ளே நீங்கள் உங்களோட கன்சர்ன்ஸை நீங்கள் அட்ரஸ் பண்ணி போட்டிங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நிறைய பேர் வந்துட்டு அந்த கன்சர்ன்ஸை அட்ரஸ் பண்ணி போடுறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்துட்டு அவங்க ட்ரோன் ரூல்ஸை சேஞ்ச் பண்ணுறதை பற்றி யோசிப்பாங்க. எப்படி ஸ்டாப் கில்லிங் கேம்ஸ்க்கு எல்லாரும் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து அதுக்காக யூவில் பேசி ஒரு லா பாஸ் பண்ணாங்களோ அந்த மாதிரி இல்லைனாலும் அட்லீஸ்ட் அதில் ஒரு 5% ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எனிவே ஐ ஹோப் திஸ் வீடியோஸ் இன்ஃபர்மேட்டிவ். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டுக்கு என்னோட சேனல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ரைட்டா, அடுத்த வீடியோவில் பார்ப்பேன். என்ன Boy.